ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லது சொல்கிறதுக்காகவும் செய்கிறதுக்காகவும் இந்த வராகி அம்மா வரும்போதெல்லாம் என்னை தள்ளிட்டு தாண்டி போய்கிட்டே இருந்தீனா எனக்கு கோபம் வருமா வராதா? உன்னை என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கிட்டு எல்லா விதத்திலும் உன்னை உயர்வடைய செய்வதற்காக ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் உனக்காக என்ன நல்லது செஞ்சாலும் அதை உன் நன்மைக்காக தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்காம மறுபடியும் நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு அது ஒன்றும் ஆகாது, அது ஒன்றும் நடக்காது, வராகியம்மா நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க நீயாகவே முடிவுக்கு வந்து என்னை தாண்டி தாண்டி போகிறதால தானே இவ்வளவு கஷ்டங்களையும் சிக்கல்களையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்போதும் கூட உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம என்னை தேடி வராம உன் கஷ்டங்களுக்குள்ளே தான் உருண்டு புரள்கிறாயே தவிர என்னை நம்பி வரமாட்டேங்கிற. அதனால தான் உன் முழு நம்பிக்கை எனக்கு கொடுக்குறியா இல்லையான்னு உரிமையோடு கேட்டு ஒரு தாயாக உன்னை கண்டித்து உனக்கு என்னுடைய ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு அப்புறம் உன் மனசுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். ஒரு பிள்ளையா நான் நினைக்கிறது சரிதானே? எல்லா பெத்தவங்களும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் கண்டிக்கிறாங்க, கோபிக்கிறாங்க, நல்லதை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளாகிய யாருமே அதை புரிஞ்சிக்காம நடக்கிறது போலவே என் அன்பு பிள்ளையான நீயும் இத்தனை வயசு கடந்த பிறகும் இப்படி அலட்சியமாக இருக்கலாமான்னு சொல்லு பார்ப்போம். மாற்றங்கள் எப்போது வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வரும். இப்போது அப்படிதான் உனக்கான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீரணும்னு உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாரு. நீயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது. அதுக்கு பிறகு மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் நிறைஞ்ச நிம்மதியிலும் நீ திகைக்க போற. நானும் உன் கூடவே இருந்து உன்னை அரவணைச்சு அழகாக வாழ வைக்க போகிறேன். நீ பெருசாக என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்து ஏமாந்து போய் கஷ்டத்தில் தவிக்க வேணாம். உனக்கு சேர வேண்டியதை யார் தடுத்தாலும் உரிய நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இருட்டை பார்த்து மிரண்டு போகாதன்னு நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை பார்த்து துவண்டு போகாதே என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள்னு மாறி மாறி வந்தாலும் அதை நினச்சி வருத்தப்படாமல் தைரியமாக என்னை நம்பி இருந்தீனா உன் கஷ்டமான பாதையை இலகுவான வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுப்பேன். முக்காலமும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது என் ஆசீர்வாதங்கள் நீ எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் கையை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு உன்னை வழி நடத்த நான் இருக்கும்போது நீ எப்படி கீழே விழுகுவாய்? உன் வாழ்க்கைங்கிற சக்கரத்தை சுழற்றுபவளாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நிச்சயமா என் ஆசைகளுடன் நீ நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக வாழத்தான் போற. நீ நல்லா இருக்கணும்னு உன் நல விரும்பியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்ய போறேன். நீ எப்போதும் என் மேலே உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தீனா போதும். ஆனால் உனக்கு தான் அவ்வப்போது சந்தேகம் வந்துடுது, திடீர்னு பயம் வேற வருது. உன்னையே அறியாமல் உன் மனசுக்குள்ள பயம் வந்து இது நடந்துருமோ அது நடக்காதோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் எல்லா பிரச்சனைகளும் உன்னை சுற்றி சுற்றி வருதுங்கிறத இப்போதாவது புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ பயப்படக்கூடிய இந்த அச்சுறுத்தல் தான் உன் வாழ்நாள் முழுவதும் நீ துன்பப்படுவதற்கும் காரணமாக இருக்கு. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். நீ மற்றவங்களை வேணும்னா சந்தேகப்படலாம், யோசித்து அவங்க மேலே நம்பிக்கை வைக்கலாம். இந்த வராகியம்மா ஒரு தாயாக இருக்கும்போது எந்த விதத்திலும் உனக்கு தவறோ தீங்கோ செய்ய மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு முழுசாக உன் நம்பிக்கை எனக்கு கொடுன்னு தான் நான் கேட்குறேன். நீ எந்த அளவுக்கு என்னை முழுசாக நம்புறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் எல்லாம் அழகாக நடப்பதை உன்னால் உணர முடியும். தைரியமாக நீ இருக்கணும். யார் வந்தாலும் எதுக்கும் பயப்படாமல், யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் கவலைப்படாமல் என் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை தைரியமாக நீ வாழும்போது எல்லா சூழ்நிலையிலும்
நானே உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன். இந்த உலகத்தில் சில பேர் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். முதல்ல உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள துணிவான ஆளாக நீ இருக்க பழகு. உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் இன்றோடு விட்டுடு. தேவையில்லாமல் குழம்பாதே என் செல்லவே. நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை உணர்ந்துகள். நல்லவர்களுக்கு சோதனை வரதான் செய்யும். ஆனால் நீ சோதனைகளில் தோத்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன். எல்லாத்தையும் எதிர்த்து போராடி சமாளித்து ஜெயிக்கும் வகையில் உனக்கு உதவியாக, உனக்கு உறுதுணையாக உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எதை நினச்சும் பயப்படாமல், எதுக்காகவும் வருத்தப்படாமல் உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சினா அன்பான, நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களோடு நீ பெற்று நலமாக வளமாக வாழும்படி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். இன்னையிலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நாளாக இருக்க போது. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்லவே. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேணாம். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு தடங்கல்களை பார்த்து வருந்தாம, தடைகளை பார்த்து பயப்படாம, இதெல்லாம் என் வராகியம்மா சரி செஞ்சிடுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருந்தால் போதும். உன்னுடைய இந்த நிலைமையை கூடிய சீக்கிரமே மாற்றி சரி செஞ்சு அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். எண்ணம்கு தான் உன்னுடைய வாழ்க்கைங்கிறத நான் ஏற்கனவே உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். உன்னுடைய எண்ணம் எந்த விதத்திலும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம சுத்தமான தூய்மையுடைய நல்ல எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் உன் கோரிக்கைகளை எந்த தடையும் இன்றி நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். என் உயிருக்கு உயிரான தங்க பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ கேட்டதை இந்த வராகியம்மா செஞ்சு கொடுக்காம விட்டுடுவேனா என்ன? சில பேர் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் நீ சில பேரை சந்திப்பதற்கும், அவர்கள் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பதற்கும், சில பேர் உன்னை ஏமாத்துறதுக்கும், சில பேர் உன்னை விட்டு விலகுவதற்கும் காரணம் என்ன தெரியுமா? நீ வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அப்படிப்பட்ட மனிதர்களை உன்னை சந்திக்கும்படி நான் செஞ்சேன். அவங்க மூலமாக வாழ்க்கை இப்படிலாம் கூட இருக்குமா, இதெல்லாம் கூட நடக்குமான்றத நீ பார்த்தாய்தானே. இனிமேலாவது இந்த உலகமும் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்கொள்ள தயாராக இரு. நேர்மையான நல்ல மனசு இருக்கக்கூடிய உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மதிப்பு கொடுக்காம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உன் நல்ல மனசுக்காகவே இந்த வராகியம்மா நல்ல பரிசுகளை கொடுத்தே தீருவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கான தீர்வையும் கூடிய சீக்கிரம் நான் கொடுத்துட்றேன். எல்லா அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிக்கும் விதத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். இப்போதே உன்னுடைய நிலைமையை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா அனைத்தும் மாறப்போது, அனைத்தையும் நானே மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையில் இந்த நிமிஷத்துலேருந்தே இன்பம் ஆரம்பிக்க போகுது. உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவும் வெளிச்சமான சந்தோஷமான ஒளிமயமான வாழ்க்கையாகவும் இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஏற்றார் போல, நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அனைத்தும் உனக்குள்ளதான் இருக்கு. நீ மனசு வச்சினா, நீ முயற்சி செஞ்சினா, நீ எதிர்பார்க்கறது போல வாழ்க்கைய உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. உனக்குள்ள நீ என்னை தேடினா உன் நெஞ்சத்தில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மாவை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். உன் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போலவும் நீ நினைக்கிறது போலவும் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு போ. அடுத்தவங்களை பார்த்து அதை போல நீ இருக்கணும்னு ஆசைப்படாதே. நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும்னு கேள்விப்பட்டது போல, ஒற்ற வந்தான் ஒட்டுங்கிறது போல உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அது அனைத்தையும் எப்படியாவது யார் மூலமாகவாவது உன் கைகளில் கொடுத்துருவேன்.
நீ வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னு நினச்சி நல்ல நல்ல செயல்களை செய்யும்போது உன்னை பின்னால் இழுக்கும் விதமாக பல மாயைகளை செய்யக்கூடிய நடிகர்களும், அதாவது நல்லவன் போல நடிக்கக்கூடிய மனிதர்களும் உனக்கு பின்னால் நல்லவனாக நடிச்சுக்கிட்டு உன் கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீ தான் அப்படி நடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காம, மாயையான பொய்யான விஷயங்களை நம்பி தேடி போகாம, எதுக்குமே இடம் கொடுக்காம ஒதுக்கி வச்சுட்டு உன் குறிக்கோளை நோக்கி மட்டும் சரியாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நீ மட்டும் உறுதியாக இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணத்தோடு எல்லாத்தையும் சிந்திக்கும் போது நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். மற்றவங்க குறுக்கு வழியில் போகட்டும், என்ன வேணா தவறான விஷயங்களை செய்யட்டும், நீ எப்போதும் நேர் வழியில் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ நல்ல வழியில் நேர்மையாக ஒழுக்கமாகவே வாழ்ந்து ஜெயிக்கும் போது அது மற்றவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அல்லவா? இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் மனசுலலாம் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கெட்டவன் சந்தோஷமாக இருக்கான், நல்லவன் கஷ்டப்படுறான். இன்னொன்று என்ன யோசிக்கிறாங்கன்னா, அடுத்தவனை ஏமாற்றி சொத்து சேர்த்து சுகமாக வாழ்கிறவன் நல்லாவே இருக்கான், நம்ம யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாரையும் ஏமாத்தாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாழணும்னு நினைக்கிறதால நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோன்ற எண்ணம் இந்த பூமியில் வாழக்கூடிய பல மனிதர்களின் மனசில் இருக்குது. குறுக்கு வழியில் போய் சம்பாதிச்சு தப்பான வேலை செஞ்சு வாழ்கிறவங்க எல்லாம் நல்லா வசதியாக ஆடம்பரமாக வாழும்போது நம்மளை ஏன் அப்படி போகக்கூடாதான்னு யோசிக்கிற மனிதர்கள் இருக்காங்க. அதனால தான் நீ அவங்கள போல இல்லாமல் நேர் வழியில் நியாயமாக ஒழுக்கமாக சரியாக வேலை செஞ்சு முறையாக சம்பாதிச்சு முன்னேற்றத்தை அடைவதை பார்த்து மற்றவங்க உன் மூலமாக பாடம் கற்றுக்குவாங்கன்றத நான் உறுதியாக ஆணித்தரமாக சொல்கிறேன். எந்த இடத்தை அடைவதற்கு முயற்சி செய்தாயோ அந்த முதலிடத்தை நிச்சயமாக நீ பெறுவாய். என் அருளால் உனக்கு வெற்றி கிடைக்கும்.